வணக்கம் மக்களே, பேச பார்த்தோன்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. உங்களுக்காண்டி செம்மையான கண்டென்ட்டை செம்மையா எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு ஃபேண்டசி போட்டோ ஷூட் தான். அது எல்லாமே பாக்குற கண்கள்ல தான் இருக்கு. ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு கூப்பிட்டு வரேன்னு சொன்னீல்ல, ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு கிராக்கி கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னது அதையும் தாண்டி இந்த வைர உடையே இல்லாம காட்டி அது எதுக்கு? அதுல என்ன இருக்கு? இதாங்க இந்த காலத்து ஃபேஷனே. அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். ஏன்னா அந்த 10 months தான் அது இருக்க போகுது, அதுக்கப்புறம் இருக்காது. இதுக்காக 15 மாசம் புள்ள உண்டாக முடியுமா? இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. நான் இந்த வீடியோ உங்களை ஏதோ ஒரு செகண்ட்ல சிரிக்க வச்சுருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படின்னா யூடியூப் காரணம் 4 பேத்துக்கு நம்ம வீடியோவும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா வெளியே வந்தாதான் ஆப்பிள் ஜூஸ் ஐபோன்றாளுங்க. வீட்டுக்குள்ள அட்டன் டைம் 5 சாவு உண்டா மாதிரி இன்னும் குத்துறாளுங்கன்னு. மாமதுர அன்னக்கோடி மாமதினி நல்லா குத்து அடி. இங்க ஒரு மாதிரியா தான் இருக்கும். அழைக்க சேர்ந்து அழையாச்சுன்னா சரியா. வணக்கம்மா. வணக்கம். பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. 10 வருஷத்துக்கு முன்னால பிரெக்னென்ட் உமனை பார்த்தா இந்த வார்த்தை தான் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? பார்த்து பத்திரமா கவனமா நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. தங்கச்சி கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாச கர்ப்பிணி ஏமா நடந்து வந்த. ஆனா இப்போ ஒரு ஓப்பனிங்கே கொண்டாட்டத்தோட தொடங்குது. டான்ஸ் ஆன எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா இளமைதான் கொண்டாடுவதற்கு உரியது அப்படிவாங்க. ஆனா காலம் மாற மாற எல்லா பருவமுமே கொண்டாட்டத்திற்கு உரியது அப்படிங்கிற மாதிரி மாறி தினமும் பிரச்சனை. ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். குழந்தை பருவத்தை அம்மாக்கள் கொண்டாடுவது, 5 வயசு வரைக்கும் பர்த்டே கொண்டாடுறது, அப்புறம் கல்யாணம் 100ஆவது நாள் கொண்டாடுறது, ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. அதை விட ரொம்ப முக்கியமான இப்ப இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா அந்த பேறு காலத்தை கொண்டாடுவது அப்படின்னு. என் விதி உன் வகுத்துல விளையாண்டுச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். என்னங்க உண்மையே சொல்லுங்க. ஏன்னா முன்னால பேறு காலம் அப்படின்னாலே கட்டுப்பாடுகள் சம்பந்தப்பட்டதா. பார்த்து போ, பத்திரமா இரு, கவனமா இரு, மாத்திரை சாப்பிட்டியா, புரண்டு படுக்காத. இன்னைக்கும் முருங்கைக்காய் குழம்பா? வேற குழம்பு வைங்கடி, உடம்பு தாங்காது. அப்படி பிரசவ காலம் என்பதே பெரும்பாலும் கட்டுப்பாடுகளோடு தொடர்புடையதுங்கிறத தாண்டி இன்னைக்கு அதை பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. முதலாளி பயந்து போய் வைக்க போற ஒழுங்குவா நீதான். முதல்ல ஐ அம் லிட்டில் கியூரியஸ் டு நோ இப்ப என்னெல்லாம் இந்த பேறு காலத்துல கொண்டாட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு தெரியணும். இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பேறு கால கொண்டாட்டங்களின் தொகுப்பு. சோ நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, உங்க தோழிகள் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, என்னென்னலாம் நீங்களே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். பேறு கால கொண்டாட்டங்கள். பேபி மூன். பேதியா? யாரையும் கிட்ட கழுவு. பேதி இல்ல, பேபி. பேபி மூன் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி. ஹனிமூன் மாதிரி. யா. ஏண்டி இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? அக்கம் பக்கத்துல குடியிருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தா? ஐயோ இல்ல. சோ பிரெக்னன்சியை செலிப்ரேட் பண்ற மாதிரி பேபி மூணுன்னு போயிட்டு வந்தா, ஏன்னா பேபி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 years பெருசா வெளியில போக முடியாது. மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வெச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரும்பாலும் எங்கெல்லாம் போறாங்க? ஸ்ரீலங்கா போறாங்க, சிங்கப்பூர், பாலி. ஏமா இதெல்லாம் வெக்கேஷனுக்கு போறதுலமா? பேபி மூணுக்கும் அந்த மாதிரி பிளான் பண்றாங்க. ஐயோ புதுமை பெண்ணா பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. வெளிநாடு போலனாலுமே நம்ம நியர்பைல இருக்கிற ஒரு லாங் டிராவல் கூட போயிட்டு வரலாம். நீங்க எங்க போகணும் பிளான் பண்றீங்க பேபி மூணுக்கு? இங்க இருக்கு அமெரிக்கா, ஒரு 8 எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம். டெல்லி கண்டிப்பா போகணும்னு பிளான். ஏன் பேபி மூணுக்கு டெல்லி? வெயில் பொழக்கும் அங்க. இப்ப ஐ டோன்ட் கேர். நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன், டெல்லினா 40 சொச்சு அடிக்கும். இப்ப பேபி மூணுக்கு அங்க போய் என்ன புரியல எனக்கு. சார் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். இந்த பைத்தியக்காரச்சி கல்யாணம் மட்டும் நான் எத்தனை நாளைக்கு போராடுவேன்? அண்ணே இங்க பாரு ஒரு கோமிட்டி பைத்தியம் வருது. நம்ம இப்ப பாப்பா பேபி பம்ப் இருக்கும். சோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வெளிய ஹஸ்பண்ட் கூட சுத்தணும்ன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. எங்க வீட்டுக்காரரு கூட கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பல பெண்களோட சுத்திட்டு திரிறாரு. உள்ளூர்ல இருக்க வேண்டாம், டிராவல் பண்ணி எங்கயா வெளில போயிட்டு வீட்டுக்காரோட மட்டும் இருக்கணும். இந்த பிக்கல் புடுங்க இல்லாம அவரோட ஜாலியா வெளில போற மாதிரி. 8 மணிக்கு மேல உன் முகத்தை பார்க்க சகிக்க முடியாம தானே லைட்ட பூரா ஆஃப் பண்ணிட்டு ஒரு குவார்டர் போட்டு குப்பரப்படுத்திருக்கேன். அவ்வளவுதான் சார். அப்புறம் இந்த பேபி ஷவரே முன்னெல்லாம் ட்ரெடிஷனலா பண்ணுவாங்க இல்லையா? சோ இப்ப ட்ரெடிஷனல் பேபி ஷவர் ஒன்னு, தென் வெஸ்டர்ன் டைப் ஒன்னு. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. வெஸ்டர்ன் ஸ்டைல் பேபி ஷவர்ங்கிறது என்னது? சோ இதுல வந்து கப்பிள்ஸ் வச்சு லைக் வில் ப்ளே சம் கேம்ஸ். சோ அந்த கப்பிள் வந்து எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்காங்க. நான் இன்னும் கேக்குறேன்,
கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? ஃபார் எக்ஸாம்பிள் டு சேஞ்ச் தி டைப்பர்ஸ் அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ஃபன் கேம்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. ஃபன் கேம்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. இப்போ ஒத்த பிள்ளை அதை வளர்க்கறதுக்கு நம்மள துணை கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல எங்க ஆயாலாம் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வயக்காட்டுலயும் வேலை பார்த்து 10 பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்குச்சு. அப்புறம் பெல்லி காஸ்டிங் சொல்லி ஒண்ணு இருக்கு சார். பெல்லி காஸ்டிங் மந்த்லி வந்து பம்ப் போட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் மாதிரி போடுவாங்களா, அந்த மாதிரி பம்பை வந்து காஸ்டிங் மாதிரி பண்ணுவாங்க. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? அதாவது அதே ஷேப்புக்கு ஒன்னு பண்ணி சோ 1வது மாதத்துல வயிறு இப்படி இருந்துச்சு, 2வது மாதம் எப்படின்னு அந்த ஷேப்பே உருவாக்கிடுவாங்க. ஆமா. எதற்காக இங்க என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் எடுப்போம் பாத்தீங்களா, அந்த ஸ்கேனை வந்து அந்த பேபியோட ஷேப்பையே வந்து பேபி ஷவருக்கு வந்து பிளவுஸா வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனா பாரு, புடவையே இல்லாத பஞ்ச பரதேசிங்க மாதிரி 24 மணி நேரம் கிழிச்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க. எல்லா அம்மாங்களுக்குமே பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். பேபி ஷோயர் ஃபங்க்ஷன் வந்து நாங்க சிம்பிளா தான் சார் பிளான் பண்ணிருக்கோம். பட் அதுல ஒரு டிஃபரெண்டா ஒன்னு கொண்டு வரணும். ஐடியா ரெடி. என்ன ஐடியா கேட்டீங்கன்னா என்ன பண்ணோம்னா பேபி ஷோயர்ல டீம் மாதிரி பிளான் பண்ணிட்டு ப்ளூ கலர் ஒன்னு, பிங்க் கலர் ஒன்னு. ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரமான கேம் நடக்குது மதி. ப்ளூ கலர் வைப்பாங்க, பிங்க் கலர் வைப்பாங்க. சோ இந்த மாதிரி என்னன்னா கவுண்ட்ஸ் வைஸ் பார்த்து என்ன பேபின்னு ரிவீல் பண்ணலாம். அதாவது பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சீட்டை எழுதி குளிக்க போட்டு பார்த்தோம். வீடியோவை இன்னும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கும் புண்ணியவான்களே, அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க பாப்போம். அதாவது வர்றவங்க வந்து யாரெல்லாம் ஆண் பிள்ளை பிறக்கும்னு சொல்றாங்களோ அவங்க அங்க ஓட் பண்ணுவாங்க. இவங்க இங்க ஓட் பண்ணுவாங்க. ஆமா. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. உங்கள யார் ஜெயிச்சா? பாய் தான் சார் ஜெயிச்சிருக்காங்க. பாய் தான் ஜெயிச்சிருக்காங்க. நான் பாய் தான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட்க்கு கேர்ள் வேணும். அத வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போய்டும். ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி ஜெண்டர் ரிவீலிங் வந்து ஃபாரின்ல பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த பிங்க் ப்ளூ வச்ச தீம் மாதிரி செட் பண்ணுவாங்க. இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. பிரெக்னன்சி ரிவீல் பண்றதுக்கு வந்து லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிவீல் பண்றது, கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட ரிவீல் பண்றது, இதெல்லாம் வீடியோஸ் எடுத்து வைப்போம். சோ அதெல்லாம் நாங்க வந்து ரைட் ஃப்ரம் டே 1 இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் ஜர்னல் பண்ணி வச்சிருக்கோம். இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். லைக் ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் கேட்ட டேட், ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் விசிட், இதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணோம். அத ஃபுல்லா ஒரு டைம் லைனே வச்சிருக்கீங்க. ஆமா. ஆளா கரிசில எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? வாட்டர் சி. வடிவு கரிசி. நீங்க ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆன டேட். ஆமா. அதுக்கு போட்டோஸ் இருக்கும். அதுக்கு ஒரு வீடியோ இருக்கும். நான் கூட தான் காதலிக்கும் போது இவளை பார்த்து ரோஜான்னு, இப்ப பார்த்தா ரோஜா வைக்கிற தொட்டி மாதிரி இருக்கா. சோ என்னென்ன ஃபியர்ஸ் இருந்தது, சோ அது எல்லாமே வந்து we have written. ஒரு புக் மாதிரி. ஒரு புக் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் கேட்ட நாள் இது. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் கேட்டது வந்து January 17th. முன்னால அதிகபட்சம் கல்யாண நாள சொல்லுங்கன்னு சொல்லி மடக்குவீங்க. இப்போ என்னென்னலாம் கேட்க போறீங்கன்னு தெரியல. என்னதான் கேள்வியை மாத்தி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். இப்ப நாங்க அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வைக்கும் போது இப்ப அத வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு சோ அதுக்கு ஒரு ஃபன் கேம்ஸ் மாதிரி செட் பண்ணி இப்ப நம்ம ஜெண்டர் ரிவீல் பண்றாங்கல்ல, இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்ங்க. என்டர்டைன்மெண்டா? சோ ஜெண்டர் ரிவீல்லாம் அங்க ஃபாரின் செட்டப்ல பண்றாங்க. பட் நாங்க வந்து பாயா இருந்தா இந்த நேம், கேர்லா இருந்தா இந்த நேம்னு சொல்லி குப்பை சுப்பை முனியன்னு வைக்க சொன்னீங்க. அது பேர் நல்லா இல்லையா? நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சோ முன்னாலே ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிரது. பையனா இந்த பேரு, பொண்ணுனா இந்த பேரு. ஓ, என்ன பேர் சூஸ் பண்ணீங்க? ஆண் குழந்தை பிறந்தா ஆர்யா, பெண் குழந்தை பிறந்தா அனுஷ்கா. நான் எழுதுன பேரு ஸ்பெஷலா ரிவீல் ஓ, ஸ்பெஷலா இன்னும் ரிவீல் பண்ணல. இப்ப பிரெக்னன்ட்ன்றதே நான் இப்ப நேஷனல் டெலிவிஷன்ல வந்து ரிவீல் ஓ, இதுவே புதிய ரிவீல். அப்ப இந்த சீசன் இது ட்ரெண்டா போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது மன்னா என்ன எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? ஆன் ஸ்கிரீன் டெலிவிஷன் அதுனா ரொம்ப ஆசை சார். சோ அதுக்காக ஹஸ்பண்ட் இதுக்கு இந்த ஃபோரம் சூஸ் பண்ணி இதுல நம்ம ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுல நாங்க என்ன சொல்றாங்க? நான் சொல்றது ஏற்கனவே 3 இதுல வேற 4 பிள்ளைக்கு அடி போடுறாரு. நாங்க ஷோ நடத்துற பிளான் மட்டும் தான் பண்றோம். மீதி எல்லா பிளானும் அங்கங்க பண்ணிடுறீங்க. ஓகே, ரிவீல் பண்ணுங்க. நான் இங்கு மற்றவர்களை போல பலபலா குலகுலா என்று பேச விரும்பவில்லை. ஐ எம் பிரெக்னன்ட் ஆக்சுவலி. சோ எனக்கு நாங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து இன்னும் ரிலேஷன் யாருக்குமே சொல்லல. சோ இது மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே இதுக்கு தான் 40 வருஷம் காத்துட்டு இருந்தீங்க போல இருக்கு. மாமா 40 இல்ல 42. சார் கிளாஸஸ்லாம் போய் நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு இருக்காங்க. முதல்ல எல்லாம் வந்து நிறைய இதை பத்தி தெரிஞ்சா பயந்துருவாங்க. இப்படிதான் சொல்லு. உள்ள வாடி புள்ளத்தன படம் மட்டும் 2 ஷோ கண்டினியூஸா பார்த்தல. இப்ப வந்து இதுக்காகவே கிளாஸஸ் போறாங்க. என்ன மாதிரி கிளாஸஸ்? லமாசே கிளாஸஸ்னு சொல்லிட்டு இருக்கு சார். லமாசே கிளாஸஸா? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. இது வந்து லேபர் ப்ரிப்பரேஷன், அப்புறம் வந்து பிரஸ்ட் ஃபீடிங், இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன நாலேஜ்லாம் வேணும் இத நம்ம சங்கத்து மூலமா பிரச்சாரம் பண்ணணும்.
தாய்ப்பால் கொடுக்கறதுனால பெண்களுக்கு கட்டு குறைஞ்சு போயிடுது, அழகு கெட்டு போயிடுது. அத பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரின்னு இதெல்லாம் எவ்வளவு ஆகும் ஜெனரலா இந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 12,000 வரும். பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சு. சோ பேறுகால உடை பர்ச்சேஸ் என்ன பட்ஜெட்? 6,000 போதும் சார். நானும் மெட்டர்னிட்டி வியர் வந்தா ஒரு 5 to 6K அந்த மாதிரி. அந்த பைபிள் 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு. நான் கம்ஃபர்டபுள் க்ளோதிங்க்கு ஒரு 15K அந்த மாதிரி இப்போ வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ உங்க ஆத்தா வீட்டுல இருந்து சீதனமா ஒரு தகரப்பட்டி கொண்டாந்து இல்ல? எங்க இரு? ஓ இங்க இருக்கா? வைத்தல. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு மாத்தா வீட்டுக்கு. சோ நாங்க டிஃபரெண்டா பேபி பம்ப் தெரியற மாதிரி பாடி கான்ஸ் வாங்குவோம். இப்போ அது ட்ரெண்டா பேபி பம்ப் தெரியற மாதிரி இருக்கணும். தெரியற மாதிரி. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை. பிராந்தி கடைக்காரன் வந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் நீ தேடிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி நான் 5 monthsல இருந்து Dress பர்ச்சேஸ் பண்றேன். எவ்ரி மந்த் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி. இது மட்டும் குறைச்ச மீறி எனக்கு இருக்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்தி வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் 20,000. ஆக்சுவலி இன்னைக்கு போட்டுருக்கிறது ஃபீடிங் கம் மெட்டர்னிட்டி. இது மட்டுமே 3,000. ஆமா இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு. ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிட்டேன். இந்த பேறுகாலத்தில் அதற்கு ஏற்றாறு போல ஒரு பர்ச்சேஸ் இருக்கும்ல, ஒரு 25 to 30,000. ஒரு 30,000 ரூபாய். மொத்தத்துல பொண்டாட்டிங்களை அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்தணும். ஜடை வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு பண்ணது வந்து சிம்பிளா இருந்துச்சு. இப்போ அதுல நட்ஸ் வச்சு வேணும், பொம்மை வச்சு வேணும். நீங்க சொல்ற நட்ஸ் வைக்கிறது இந்த ஜடையிலையா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். பாதாம் அப்புறம் வந்து திராட்சை அந்த மாதிரி எல்லாமே நட்ஸ் எல்லாம் சேர்த்து அதுலயே ஏமா பூ வைக்கிறது நம்ம கேள்வி வச்சிருக்கேன், முந்திரி வைக்கிறதுன்னு கேள்வி வச்சதே இல்லமா? அதான் இன்னைக்கு இருக்கு ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். ஆக்சுவலா பேறுகாலம் அப்படின்னாலே கவனம் பயம் இதெல்லாம் இல்லாம ஜாலியா சந்தோஷமா செலவு பண்ணிக்கிட்டு ஹாப்பியா நல்லா தானே இருக்கு. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. இதுல என்ன உங்களுக்கு கொஞ்சம் கவலையும் வருத்தமும்? அவங்க பண்ற போட்டோ ஷூட் அப்புறம் இவங்க பண்ற செலவு எல்லாமே அடுத்தவங்கள பார்த்து தான் அவங்களே அப்படி ஸ்டைல் பண்ணும்போது நான் இதெல்லாம் போட்டா என்ன? ஓஹோ நீ அங்க பார்த்தா சேல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதாவது அவங்க பண்ணிட்டாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க பண்ணிருக்காங்க, அதனால நாமளும் செய்யணும். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். அது கண்டிப்பா எல்லாரும் பண்றத பாக்குறது உண்மைதான் சார். பட் அந்த ஆசை நம்மளுக்கு வருது இல்லையா? தப்பான ஆசையெல்லாம் அதுக்கு வரவே கூடாது. கடைசி வரைக்கும் சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்திக்கு நிக்கணும். இது உங்களுக்கு நிஜமான சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி, இப்போ நான் வந்து பாப்பா பிறக்கிறப்ப வரைக்கும் தான் எனக்கு பம்ப் இருக்க போகுது. என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா, என்னம்மா? சோ அத வச்சு ஒரு போட்டோ ஷூட் எடுத்து நான் ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணனும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. இப்போ நீங்களுமே வந்து கன்சீவா இருக்கிறப்ப ஒரு சீமந்தம் பண்ணிருப்பீங்க, அதுல கண்டிப்பா போட்டோஸ் எடுத்திருப்பீங்க. இதை விட எனக்கு என்ன வேலை தம்பி? எனக்கு என்ன குடும்பமா பிள்ளையா குட்டியா? அத நாங்க அப்படியே கொஞ்சம் ட்ரெண்டா எடுத்துட்டு வந்து போட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு பேபி பம்ப் தெரியற மாதிரி எடுக்கிறோம். வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. இதுல என்ன பெரிய தப்பா இருக்கு? ஆக்சுவலா சார் இது வந்து பிரெக்னன்சி போட்டோ ஷூட்டோட நிக்கிற போறது கிடையாது. பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது, அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சேதான் தீரும். நெக்ஸ்ட் வந்து அவங்க பேபி பிறந்ததுக்கு அப்புறம் பேபிக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணுவாங்க, அப்புறம் பேபி நேம் ரிவீல் பண்றதுக்குன்னு அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்றாங்க. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பேபிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது அது ஒரு போட்டோ ஷூட் பெரிய கிராண்டால செலிப்ரேட் பண்றாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்போ எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு காலகட்டத்தின் இஷ்யூ இல்ல, இந்த லைஃப் ஸ்டைலே இது மாத்தும் அப்படிங்கிறாங்க. இதை தொட்டவங்க எல்லாருமே வரிசையா இவங்க சொல்ற எல்லாத்தையும் தொடதான் போறீங்க. ஆமா சத்து போய் தெரிஞ்சுதான் பொண்டாட்டி முன்னாடி சாப்பிடுச்சியா? அது இயற்கை மரணம்டா. அடிக்கடி நாங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணி அப்பப்ப கொண்டாடிக்கிட்டு அந்த சந்தோஷத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுல என்ன தப்பு? வசதியா வாழ்ந்துட்டு பேசுறேன், நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். இந்த செலிப்ரேஷனும் இந்த கொண்டாட்டமும் தான் நம்மளுக்கு இந்த சந்தோஷத்தை தருதான்னா எனக்கு அது சந்தேகமா தான் இருக்கு. 4 வருஷத்துக்குள்ள 4 புள்ளை பெத்து கொடுத்தவ நானா நீயா? ஏன்னா நானும் பிரெக்னெண்டா இருந்தப்போ இந்த ஒரு கொண்டாட்டமும் இந்த போட்டோ ஷூட் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுத்தது இல்ல. ஆனா என் வீட்டுக்காரர் என்ன கொத்தடிவ மாதிரி எல்லாம் நடத்திட்டு இருக்கான். ஆனா அடிக்கிறான், ஊனா குத்துறான், ஏதோ 3 வேளை சோத்துக்காக காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். டெலிவரி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிச்சு வெளியே வரும்போது நாம நல்லா இருக்கமா, அதுதான் நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கிய, ஒரு நாளாவது எனக்கு பிடிச்சது பண்ணி போட்டுக்கியா நீ? பிரெக்னன்சில நார்மலாவே ஹார்மோன்ஸ்லாம் நிறைய ஃபிளக்சுவேட் ஆகும். சோ ஹாப்பியா இருந்தா நமக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. இது குழந்தையாடிது குட்டிச்சாத்தால பத்தி வச்சிருக்கேன், இத பாத்துட்டு போல எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா என்னன்னா அதுக்காக ரெடி ஆகுறது, ப்ரிப்பேர் ஆகுறது, ஷூட்காக வெளிய போறது, அது ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு தனி எனர்ஜி வேணும். அன்னைக்கு ஒரு இடத்துக்கு கிளம்பும் போதா சேலைய கட்டுற பாவாடை கட்டுற கூப்பிடும் போதா கட்டிக்கிட்டு இருப்பா, சீக்கிரம் வாடி நீ என்ன கல்யாணம் பண்ண. சிம்பிள், ஒரு போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகுறதுங்கிறது இட் இஸ் நாட் தட் ஈஸி. இப்போ இது அடிஷனல் ஸ்ட்ரெஸ் இல்லையா உங்களுக்கு கேக்குறாங்க. இது நீங்க ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டிய டைம். மரத்து நிழல்ல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு
சார் என்னன்னா அது அந்த டைம்ல தான் பண்ண முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஐயோ பண்ணிருந்தா நல்லா இருக்குமே. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல சார் அதை நம்ம வளகாப்போடயே நிறுத்திக்கலாம் இல்ல சார்? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. வளகாப்புல ட்ரெடிஷனலா சாரி போட்டு எடுப்போம் சார். மாடர்னா ஒரு ட்ரெஸ் போட்டு எடுத்தா நல்லா இருக்கும், பேபி பம்ப் தெரியற மாதிரின்னு ஒரு ஆசை தான், நம்மளுக்காக அதை எடுத்து வச்சுக்க போறோம். இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. எஸ் ஃபரீனா, ஓகே. இந்த பிரெக்னன்ட் போட்டோகிராஃப்ஸ் அப்படிங்கிறது அந்த பிரெக்னன்சி காலகட்டத்தை அதை நல்லா செலிப்ரேட் பண்ணி நிறைய சோஷியல் மீடியால வந்த ஒரு ஆள். என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஆனா இப்ப நம்ம 2024ல இருக்கோம், ஓகேவா? என்னென்னவோ எப்படி எப்படியோ எதோ மாறிடுச்சு. அப்ப குழந்தையாவது இவங்க வைக்கிறாங்களா இல்ல அதுவும் அவரா? வாட் நான்சென்ஸ். சீப் தமாஷா எனக்கு பிடிக்காது. ஒரு சின்ன அல்ப போட்டோ ஷூட்டை வந்து இவங்க வேணாம்னு சொல்றது எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. சோ அதுதான், அதாவது பிரெக்னன்சி டைம்ல ஒரு பொண்ணோட ஃபேஸ், இங்க இருக்கிறவங்களோட ஃபேஸே பாத்தீங்கன்னா செம்ம கலையா மாதிரி ஓவர் அழகா கொஞ்சம் பாலிஸ் ஆயிட்டா. அதெல்லாம் காசு பணம் காக கூட கலர் ஆயிடும்டா. அது வந்து ஒரு 10 monthsக்கு தான் இருக்க போகுது. சோ டெஃபினட்டா அந்த women should be celebrated. அவங்க குழந்தைக்காக இல்லனாலும் அவங்களுக்காக அவங்க ஆசைப்படுறாங்களோ. எதுக்காக 4 குழந்தை பத்த கிளவியில போய் கெஞ்சனும் கொஞ்சம் அதானே? அது கண்டிப்பா அவங்க செஞ்சு கொடுக்கறதுல எனக்கு தெரிஞ்சு அது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. தப்பே இல்ல. நான் சொன்னது அதையும் தாண்டி இந்த வைர உடையே இல்லாம காட்டி அது எதுக்கு? அதுல என்ன இருக்கு? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்கி. ஏன்னா அந்த 10 months தான் அது இருக்க போகுது, அதுக்கப்புறம் இருக்காது. இதுக்காக 15 மாசம் புள்ள உண்டாக முடியுமா? இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மேபி உங்களுக்கு ஒரு 5-6 பசங்க இருந்திருக்கலாம். அதுக்கு தாண்டா சொல்றேன், ஆம்பளைங்களுக்கு வேலை இருக்கோ வேலை இல்லையோ காலையிலேயே தான் வீட்டை விட்டு நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் நிறுத்திக் கொண்டிருக்கிறேனே தவிர இவ்வளவுதான் என்று எண்ணி விடாதீர்கள். ஜெனரேஷன்ல வந்து 1 மேக்ஸிமம் 2 தான் வந்து பிளான் பண்றாங்க எல்லாருமே. அந்த அழகு, அந்த பம்ப், அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி மங்களகரமா. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. நாங்களும் அப்படி இருந்தவங்க தான், எங்க பிள்ளைய ரசிச்சவங்க தான். நான் அதை இல்லன்னு சொல்ல, போட்டோ ஷூட் எடுத்துக்குங்க. நான் சொல்றது அது புரியலையா உங்களுக்கு? வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன், தப்பா போயிடும். அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும், தப்பா போயிடும். அப்ப அந்த போட்டோ ஷூட்டும் இதுவும் ஒன்னா, வைரம் மட்டும் எடுக்கிறதும் உடை இல்லாம அந்த வைரம் மட்டும் எடுத்து காட்டுறதும். நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா, அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். அதாவது ஒரு ஃபேண்டசி போட்டோ ஷூட் தான், அது எல்லாமே பாக்குற கண்கள்ல தான் இருக்கு. எனக்கு நல்லா வரும் வேண்டாம் ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை அது எல்லாமே பாக்குற கண்கள்ல தான் இருக்கு. பாக்குற கண்ணுன்னா அதுக்கு பதில் இல்ல. இதுல எங்களுக்கு விமர்சனம் இருக்கு, இவ்வளவுதான். நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? இது ஆசை, அவ்வளவுதான். அது ஒன்ஸ் லைஃப் டைம்ல ஒன் டைம் நடக்கிறது, அவ்வளோ. அந்த பம்பை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். நீ பஞ்சாயத்துல வந்து நான் பஞ்சாயத்துல பேசுறேன், பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுற குத்திடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா வளருது. அந்த வளர்றத பாக்குறதே ஒரு அழகுதான். அது ஒவ்வொரு டைமும் போட்டோ ஷூட் எடுத்து அது ஒரு ஓவரால் பிக்சரா பார்க்கும் போது மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். எங்களுக்கு ரொம்ப வளர்றத யாரு பார்க்கணும்? நாங்க. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? நாங்கன்ட்டு நீங்க உங்க போட்டோ எடுத்து நீங்க பாருங்க. புருஷன் பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. நானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கோங்க டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னவனே. நீங்க உங்க போட்டோ எடுத்து நீங்க பாருங்க. ஊரு ஏன் பார்க்கணும்? அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அழகா இருக்கு. பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி செலிப்ரேஷன்ஸ் எங்களுக்கு டெஃபினட்டா தேவைப்படுது. என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது சொல்லுங்க. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும், மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. போட்டோ ஷூட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டைம்ல தான் அது வந்து செய்யணும் அப்படின்னு தோணும். மொத்தத்துல சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால அடிச்சுதான் திருத்தணும். ரொம்ப டிராவல் பண்ணாது அப்படின்னா அந்த டைம்ல தான் நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் வந்து அண்டர் வாட்டர் போட்டோ ஷூட்லாம் பண்ணேன், 6 months இருக்கும்போது பண்ணேன். ஆனா எனக்கு என்ன, ஏன் இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணணும்? இல்ல அங்கிள், இதான் ட்ரெண்ட். அதாவது எப்படின்னா, நீ வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடக்கி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. நாங்க you try to say that pregnancy is normal. அந்த மாதிரி it is absolutely normal. It is a phase. நம்ம லைஃப்ல அது ஒரு phase தான். அதுக்கு வந்து நம்ம வீட்லயே இருக்கணும். நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்துன? நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்தோமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. இப்போ வந்து பிரெக்னன்சி வந்து நார்மலான ஒரு விஷயம், எல்லாருக்கும் நடக்க கூடாது. நீங்க நார்மலா எடுத்துக்க கூடாது, இதே நீங்க கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க.
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இட் இஸ் நார்மல், இட் இஸ் அ ஃபேஸ் ஆஃப் லைஃப். அந்த ஃபேஸை வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அது ஜென்மத்திலேயே சில பேருக்கு ஒரு தடவை தான் நடக்குது. எங்க மாமன் இருந்த வேகத்துக்கு 8 புள்ள 10 புடி வேண்டி கஞ்சி சத்த சிரிக்கி. பட் அது என்ன மாதிரியான ஹாப்பினஸ் கொடுக்குது ஒரு பொண்ணுக்கு? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு போட்டோ எடுத்துட்டோம். என்ன அது? ஏயா மூஞ்சியா அது? 5th மந்த்ல ஒன்னு எடுத்துட்டோம், 8th மந்த்ல ஒன்னு எடுத்துட்டோம். அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்த செய்ய? ஆனா இந்த தேவையில்லாத ப்ரெஷர்ஸ், நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றத ஒரு பணம் செலவு பண்ணாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். டேய், பொண்ணுங்களோட கற்பனையில தான் நிம்மதியா வாழ முடியும். கல்யாணம் பண்ணா நிம்மதியா வாழவே முடியாது. இந்த பேக்கேஜ் எடுத்தா தான், இந்த டெஸ்டினேஷன் போனா தான் அப்படின்னு ஒரு பார் செட் பண்றீங்க. அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு வகையில உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பின்னால ஒரு பெரிய செலவு இருக்கு. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓடி போயிருப்பேன். எங்களோட ரெகுலர் ரொட்டீனே பாத்தீங்கன்னா ஃபுல் டே நாங்க ஓடிட்டே தான் இருக்கோம். எதையோ லைக் வேலையா இருக்கட்டும், இப்ப ஹோம் மேக்கரா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பண்றாங்க. நேரத்துக்கு ஆக்கி ஆக்கி கொட்டி இருக்க, நீ தண்ணி அடிக்க பதிலா ஜோடா ஊத்தி கொடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணும்போது தான் எங்களுக்கான பிரெக்னன்சியோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கே கிடைக்குது. ஐயோ ஐயோ, உன்னை பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது முத கல்யாணம் தானே. நீங்க டெய்லி ஓடுறீங்க, காலைல எந்திரிச்சிட்டு வேலைக்கு ஓடுறீங்க, திருப்பி வந்து வீட்டை ரன் பண்றதுக்கு ஓடுறீங்க, ஓடிட்டே தான் இருக்கீங்க. கேவலம் ஒரு 30 ரூபா காசை சம்பாரிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. நான் என்ன சொல்றேன், இந்த டைம்ல ஒரு பிரேக் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. திருக்கி முண்ட பகல்லையும் தூங்குறா, ராத்திரி தூங்குறா. ஏன் எலிஜபெத் அடியாய்? என்னை நம்பி இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. அதுக்காக நான் என்ன ரெடி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என் ஃபேமிலியை நான் ரெடி பண்ணணும் ஃபினான்ஷியலி. என்னடா செய்யறது அப்படின்ட்டு திணறேன் பாருங்க, திணறேன். அது ரொம்ப கஷ்டம். என்னை நம்பி ஒரு குழந்தை வருது, அதுக்காக நான் என்னைய நான் வந்து சந்தோஷப்படுத்திக்கிறேன். அந்த குழந்தை நாளைக்கு வரப்போகுது, அதை நான் வர்றப்ப நான் பாத்துக்கிறேன். அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு கன்சீவ் ஆயிட்டாலே அந்த வீட்டோட ஆணும் சரி, அந்த வீட்டினுடைய மூத்த பெண்கள் இருக்காங்கல்ல, முதல்ல பேச ஆரம்பிக்கிறது இதுதான் சொல்லுவாங்க. இல்ல மாஞ்சாமா பாங்கடா டர், இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும் கிழியும் கிழியும். நீ முன்ன மாதிரி இல்லடா, உங்க அப்பா போறடா, காசை சேர்த்துக்கடா, அந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்கடா, இப்பல இருந்து சேர்த்தா தாண்டா முடியும். இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. இத பாருடா, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேதான் நிறைய சம்பாதிக்கணும், வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா வா. ஆனா நீங்க இத கொண்டாடுற பேர் வழின்னு செலவா பண்றீங்களேன்னு கேக்குறேன். சார் அவங்க ஃபினான்ஸ் பத்தி பேசினாங்க, நல்ல விஷயம் தான். பட் ஆனா மணி கம் டுடே கோட் டுமாரோயா. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? அவங்க எல்லாரையும் விட குழந்தை பிளான் பண்றதுக்கே நாங்க ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க பிளான் பண்ணவே ஸ்டார்ட் பண்றோம். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. வாட் ஆர் யூ வெயிட்டிங்? லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். உங்கள்ட்ட சேவிங் நிறைய இருக்கா, இஎம்ஐ நிறைய இருக்கா? சேவிங்ஸ் நாங்க ஈக்குவலா பண்ணிருக்கோம் சார். இஎம்ஐ வந்து நாங்க பெருசா எதுவும் பிளான் பண்ணல. என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் மன்னா. எல்லாருமே யார் எவ்வளவு பேர் என்ற வந்து கடனை விட சேவிங்ஸ் அதிகமா இருக்குங்கிறவங்க எவ்வளவு பேர்? அது எங்க இருக்கு? அப்போ 4-5 பேரை தவிர மத்தவங்களுக்கு எல்லாம் இப்பவே கடன் இருக்கு. ரைட் தானே? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். நன்றி மகளே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைப் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களை ஏதோ ஒரு செகண்ட்ல சிரிக்க வச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான நீயானான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.